ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சத்யா. நான் உங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, அண்ணா வீட்டில் வந்து கூவுற கோழி இருக்கு இல்லையா, அதாவது இருக்கிற முட்டை ஒரு கோழியிலேயே ஒரு சில கோழி பார்த்து பார்த்தீங்கன்னா கூவும், சேவல் மாதிரியே வந்து சவுண்ட் போட்டு முச்சரைக்கும். அந்த மாதிரி கோழி நம்ம வச்சிருக்கலாமே, அதனால என்ன பயன் இருக்கு, அது ஏன் கூவுது, அது வீட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம்ல. இது நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஓகேவா. அதாவது நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளையே சில கோழிங்க மட்டும் என்ன பண்ணும், கூவும். சேவல் மாதிரியே வந்து கொக்கரிக்கும். பார்க்குறவங்க என்னன்னா தெரியலண்ணா இது சேவலா கோழியான்னு தெரியல, சவுண்ட் வருது சேவல் மாதிரி வருது, சந்தேகமாக இருக்குன்னுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, கூவுற கோழி வீட்டில் வச்சா வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு லைட்ஸாக பிட்ட போடுவாங்க. அதில் ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கும். அந்த காரணம் என்ன சொல்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க. அதாவது இந்த பழைய காலத்தில் வந்து ரெண்டு விதமான டைப் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒன்று வந்து கூவுச்சுன்னா கோழி குடும்பத்துக்கு ஆகாது, குடும்பத்தில் ஏதாவது கேடு வந்துடும், குடும்பத்தில் ஏதாச்சும் வந்து ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி வந்து, ஏன்னா ஒரு சேவல் தான் கூவணும், கோழி வந்து முட்டை விழும் அடக்காது குஞ்சு பொறுக்கும். இப்போ அந்த சேவலே வந்து கோழியே வந்து சேவலாக கூவுது அப்படின்னாக்கா, அப்படின்னா ஏதோ ஒரு வந்து சம்திங் ராங் ஆயிடுச்சு, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம், அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நிறையா வீட்டில் நல்ல நல்ல கோழி எல்லாம் வந்து கொண்டு விற்றுருவாங்க, இல்லை காலி பண்ணிடுவாங்க, முடிஞ்சிச்சா. இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு டாப் ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒன்றுமே தெரியாத ஒருத்தவங்க வந்து வெப்ப கோழிகள் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு நல்ல டாப் கோழி, நல்ல ஹை குவாலிட்டி, நல்ல பவர்ஃபுல், நல்ல ஒரு கெப்பாசிட்டி, நல்ல ஒரு அழுத்தம் திருத்தமான நிறைய கோழிகள் இருக்கும். அதில் என்ன பண்ணும், சில கோழிங்க வந்து சேவல் மாதிரியே கூவ ஆரம்பிக்கும். கூவனே பார்த்துட்டு சில பேர், அதாவது நம்மள மாதிரி நிறைய சோக்காளிங்க இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த மாதிரி கோழி பார்க்கும்போது என்னடா கெப்பாசிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, தருமையாக இருக்குது, இது வந்து கூவுதே அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த கோழி அங்கிருந்து எப்படியாச்சும் கலட்டணும்னாக்கா அதுக்கு ஒரு பிட்ட போடுவாங்க. டே கூற கோழி குடும்பத்துக்கு ஆகாதுடா, அதை கொடுத்துரு, வேணாம், தேவையில்லாத விஷயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த கோழியை வந்து கழட்டுறதுக்காக இதை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? கூவுல கோழி ஏன் குடும்பத்துக்கு ஆகாதுன்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம மண்டையில் தீவச்சு நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஐடியாவோ நல்ல விசேஷங்களை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவாங்க. அதனால வந்து யாருமே நம்பாதீங்க. ஒரு ஒரு கோழி கூவுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்கிங்க. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நல்லா இருக்குன்னா நிறைய பேருக்கு போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அது ஒரு ஒரு வெப்போர் சேவல் கோழிலேயே சேவல் வந்து நம்ம நினைப்பு கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட் போன் கெப்பாசிட்டி நல்லா பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அது கூட இருக்கிற கோழியுமே ஹைட் அண்ட் வெயிட்டு கெப்பாசிட்டி நல்லா அழுத்தம் திருத்தமாக சூப்பராக இருக்கும் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இருக்கிற கோழிங்க பழைய டைப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரு நாளடைவில் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது வந்து சில கோழி வந்து கூவ ஆரம்பிக்கும். சில கோழி வந்து 2 முட்டையிலே கூவ ஆரம்பிக்கும். சிலது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன் ஆகி உடம்புலாம் நல்ல சைஸ் ஆகி, அதாவது ஒரு கோழி நல்ல ஒரு பருவத்துக்கு நல்ல ஒரு ஒரு உடம்பு அழுத்தம் திருத்தத்துக்கு வரத்துக்கு 2.5 வருஷம் வரும். அந்த 2.5 வருஷம் வரைக்கும் யார் வீட்டில் கோழி அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வித்துருவாங்க, ஏதாவது ஆகிடும், சீக் ஆகிடும், அந்த மாதிரி போயிடும். ஆனால் அந்த கோழியில் பத்திரமா பாதுகாத்து வைக்கிறவங்களுக்கு அந்த கோழி வைரத்தை விட மிகவும் சிறந்தது. புரியுதுங்களா? இது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க, வேணாம் 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 அப்படின்ட்டு. அது போறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும். அதுதான் விஷயம். அதை கூவுனாதான் அந்த அந்த கெப்பாசிட்டி, அதாவது ஒரு சேவல் மாதிரி ஒரு அந்த அந்த கோழிக்கு வந்து ஒரு சேவல், நான் வந்து ஒரு வீரன், நான் வந்து ஒரு மாவீரன், என் உடம்புல வந்து ரொம்ப பவர் இருக்கு, முறுக்கினது உடம்பு, நான் யாரையாச்சும் தூக்கி போட்டு பறக்க வைக்கணும், பந்தாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோழி மனசுல அந்த மாதிரி நினைக்கிற போது அந்த கோழி என்ன பண்ணும், நான் ஒரு வீரர், அதாவது இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்படி போகும்போது நிமிஞ்சு நிமிஞ்சு அப்படி போகிறோம் இல்லையா, ஒரு வீர பாவம் அந்த மாதிரி கேட்டா அதே சேம் சீன் தான் வந்து இந்த சேவல் கோழிகளுக்கும், முக்கியமாக முட்டை உருவ பெட்ட கோழிகளுக்கும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி முட்டை ஒரு பெட்ட கோழிகளுக்கும் கூற ஒரு ஒரு கம்பீரம் வந்துருச்சுனாக்கா நீங்கள் நினச்சிக்கிங்க, உங்ககிட்ட இருக்கிற கோழி நல்ல கோழி, டாப் கோழி, சிறந்த கோழி, சிறப்பான கோழின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அதனால அதை யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்களே பத்திரமா வச்சுக்கிங்க. ஏன்னா அதில் வர கோழிங்க வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக வரும், நல்லா இருக்கும், வரப்பொருளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னாக்கா ஒரு கோழி கூவுதுன்னா ஒன்று அதோடைய உடம்புல சேவலுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி அது உடம்புல இருக்குன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று, நான் வந்து ஒரு வீரன் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கும். இன்னொன்று, எல்லா அழுத்தம் திருத்தம், காலு கையில் கவுளு கறக்க உடம்பு கண்டிஷன் எல்லாமே அழுத்தமாக பக்காவாக கெப்பாசிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த கோழி வந்து சேவை கணக்கில் கூவும். சப்போஸ் அந்த ஏரியாலே சேவலே இல்லை, ஒரே ஒரு கோழி மட்டும் இருக்குன்னாக்கா அந்த கோழியவே என்ன பண்ணோம், ஏன்னா அதுக்கு வந்து முட்டை ஓடுறதுக்கு வந்து சேவல் தேவை. அப்போ சேவல் இல்லாத போது அந்த கோழி என்ன பண்ணோம், அதுவே சேவலாக கூவ ஆரம்பிக்கும். கூவ ஆரம்பிச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஓஹோ இது அதுவே, அதாவது டபுள் கேரக்டர்னாலே அந்த மாதிரி அதுவே கூவும், நான் சேவல் இந்த ஏரியாலே நான் தான் சேவல் அப்படின்ற மாதிரி நினைப்புல கூவும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அந்த கோழியை முட்டையும் விடும். முட்டை விட்டுச்சுனாக்கா அது வந்து பெண்மையாக இருக்கும். இந்த மாதிரி 2 கேரக்டர் இருக்கும். ஆனால் கூவுற கோழி குடும்பத்துக்கெல்லாம் வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஒரு கோழி கூவுச்சுன்னா
அந்த கூவுற கோழிக்கு மட்டும்தான் ஆபத்து வரும். என்ன நினைப்பாங்க, ஆஹா இது கோழி கூவிடுச்சு, இது கோழி இல்லை சேவல், இதை பிடிச்சி போடுங்க பிரியாணின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ரீசன்லாம் இருக்குது இந்த கோழிக்கு கூவுறதுனால. ஆனா இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான். நல்ல கோழி ஒன்று கூவுது அப்படின்னா கட்டுக்கதை. அதனால அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னக்கா, ஹைலைட் அதுதான். சில கோழிங்க வந்து கூவுறதுல சில விஷயம் இருக்கும். என்னன்னாக்கா, கோழி மாதிரியே இருக்கும், ஆனா முட்டை விடாது. ஆனா கோழிகளோட இணை சேராது. ஆனா சேவலை கண்டா செண்டா அடிக்கும். அதே கோழி வந்து சேவல் கூட விட்டோம்னாக்கா பயந்து ஓடும். அதனால வந்து இந்த 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 கோழி வந்து சேவலாவும் இல்லாம கோழியாவும் இல்லாம ரெண்டும் கெட்டா இருப்பாங்க. ரெண்டும் கெட்டா இருப்பாங்க இல்லையா? 10ம் கிடையாது, 9ம் கிடையாது, நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி கணக்குல இருக்கும் அந்த கோழிங்க. அந்த மாதிரி கோழிங்க என்ன பண்ணும், முட்டை விடாது, கோழிங்களோட இணை சேராது, சேவல் கூட என்ன சொல்றது, பறந்து பறக்காது. ஆனா பொட்டை கோழி கண்ணை மட்டும் தொருத்தும், ரெக்க அடிச்சு கூவும், சில நேரத்துல கோழி மேல ஏறி மிதிக்கும். ஆனா முட்டை விடாததுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இந்த இந்த கோழி இல்லாம சேவல் இல்லாத இருக்கிற கணக்குல இருக்கிற அந்த கோழி இருக்கு இல்லையா, அது கூவும், ரெக்க தட்டும், பொட்டைகளை தொருத்தும், மேலே ஏறி மிதிக்கும், முட்டை விடாது, ஆனா அடை காக்கும். அடை காக்கும். இந்த அடை காக்குறது கோழியை வந்து முட்டை ஏதாவது நீங்க வச்சீங்கன்னா அது முட்டையை உடச்சி குடிச்சிடும். இதான் விஷயம். ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த 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 கோழிக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, சேவல் எப்படி செவப்பா செவல் இருக்குதோ மாறு உடம்புலாம் அதே மாதிரி இருக்கும். மூஞ்சி நல்லா சிகப்பா, கொண்டை கொஞ்சம் லைட்டா சேவ கணக்குலேயே வந்து அப்படி சாஞ்ச மாதிரியும் இல்லை தூக்குன மாதிரியும் நல்ல செவன்னு, உடம்பெல்லாம் செவன்னு நல்லா தெளிவா பளிச்சுன்னு இருக்கும். காலில் வந்து லைட்டா திண்டு கூட வெளியே வந்துடும். ஆனா வந்து முட்டை விடாது. இந்த உடம்புல இடுப்பு, பேக் சைடு எல்லாமே வந்து சேவல் மாதிரி ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, அதை அதை நீங்க பிடிச்சி அதை நீங்க பிடிச்சாலே வந்து செண்டா அடிக்கும். சேவகிட்ட கண்ணிச்சிங்க முறைக்கும். சேவலே இல்லாத ஏரியாவில் போட்டால் ரெக்க அடிச்சு கூவும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க மைனூட்டா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த கோழியை தான் வந்து பெரியவங்க என்ன சொன்னாங்க, அதாவது இந்த 2 கெட்டா கோழியை தான் வந்து கூவுனா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொன்ன கோழி வந்து இதுதான். ஆனா முட்டை விடுற கோழியை கூவும் போது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் அவர் கூவிட்டாருன்னா இந்த மாதிரி சிலர் சொல்றதுனால அதுக்கு அந்த கூவுற கோழிக்கு தான் வந்து கெடுதலை தவிர வளர்க்குறவங்களும் எந்த கெடுதலும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கோழி உங்கள்கிட்ட இருக்குது, கூவுது, முட்டை விடுது, குஞ்சு பொறிக்குது, நல்லா இருக்குதுன்னா அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஏன்னா இந்த வீடியோ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காரு. ஒரு நிறைய வீடியோ போட அவரு அந்த வீடியோவில் கேட்டிருக்காங்க, இது மாதிரி சொல்லுங்க நிறைய மெசேஜ் போடுவார். சரி ஓகே, இன்னைக்கு டைம் கிடைச்சனால போட்டு விட்டுருவோம், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை. நான் உங்கள் தாதா பாய்.